மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் 51% வாக்கு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கர்நாடகாவில் 51% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தட்சிண கன்னடா தொகுதியில் 59% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணி வரை கர்நாடகாவில் 51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 51% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தட்சிண கன்னடா தொகுதியில் 59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்போது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கர்நாடகாவில் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? பிற்பகல் 3 மணி நிலவரம் என்ன? நிச்சயமாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் இடைவெளியின்றி தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நடைபெறுவதை நம்மால் காண முடிந்தது. இதுபோன்று 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆணையமும் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிட்டு வருகின்றது. 3 மணி நிலவரப்படி தற்பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளினுடைய அந்த அளவுதான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மொத்தமாக கர்நாடகா இந்த 14 தொகுதிகளிலும் சேர்த்து 3 மணி நிலவரப்படி 50.93%, அதாவது 51% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக காலை முதலாகவே 7 மணியிலிருந்தே நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக அதிக அளவிலான வாக்குகள் பதிவாகிறது. தட்சிண கன்னடா தொகுதியில் அதிக அளவாக வாக்குகள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அதன்படியே 3 மணி நிலவரப்படியும் தட்சிண கன்னடா தொகுதியில் 58.76% அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போலவே பெங்களூரு நகர் பகுதியில் தான் குறைந்த அளவாக வாக்குகள் காலை முதலாகவே பதிவாகி வருகின்றன. இதிலும் பெங்களூர் மத்திய தொகுதியில் தான் மிக குறைந்த அளவாக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய தொகுதியில் 40.10% அளவிற்கு மட்டுமே இந்த வாக்கு பதிவு என்பது நடந்திருக்கின்றது. அதே போலவே பெங்களூர் புறநகரில் 49.62, தெற்கு தொகுதியில் 40.77% வாக்குகளும், பெங்களூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் 41.17% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. சாம்ராஜ் நகரில் காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு அதற்கு பிறகாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. சாம்ராஜ் நகரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி 54.82% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சராசரி அளவை விடவே அதிகமாகவே அந்த வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்றிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிக்பல்லா தொகுதியில் 55.90% அளவிற்கும், சித்ரதுர்காவில் 52.14% அளவிற்கும் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதேபோல் காலையில் சற்று மந்தமாக இருந்த ஹாசன் தொகுதியில் பிற்பகலில் வாக்குப்பதிவு சதவீதம் சற்று அதிகரித்திருக்கிறது. 55.92% அளவிற்கு ஹாசன் தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் மாண்டியா தொகுதியை பொறுத்த வரைக்கும் 57.44% அளவும், மைசூர் 53.55, தும்கூரில் 56.62% அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக இந்த 14 தொகுதிகளிலுமே புறநகர் பகுதி மற்றும் அதே போன்று மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகளில் நல்ல வாக்குப்பதிவு என்பது வந்திருக்கின்றது. பெங்களூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக ஒரு மந்த நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட மதிய வேளைகளிலும் கூட சராசரியான அந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக இருந்ததை நம்மால் காண முடிந்தது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சாந்தி நகர் பகுதியிலும் கூட தொடர்ச்சியாக 1-2 பேர் தற்பொழுது வாக்கு அளிப்பதற்காக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வெயிலின் தாக்கம் 3 மணிக்கு பிறகு சற்று குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்குமாக இன்னும் சற்று கூடுதலான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.